بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினால இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 17வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவர்கள் சென்ற வகுப்புகளில் ஒரு குறிப்பிட்ட 5 வார்த்தைகள் மார்க் அறிவோடு அதிகம் சம்பந்தப்படக்கூடிய வார்த்தைகள், அதில் இதுவரைக்கும் 3 வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 4வது வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4வது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் திக்ர் வ ததுக்கீர். திக்ர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நினைவு கூறுவது, ததுக்கீர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நினைவூட்டுவது. ரெண்டும் ஒன்று தான். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் உபதேசம் செய்கிறது. பொதுவாக சிங்கப்பூரில் உபதேசம் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸுகளை ததுக்கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், திக்ர் மஜ்லிஸ் அப்படின்ன உடனே நம்ம தஸ்பீஹாத்துகள் செய்கிறோம் இல்லையா, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ர்கள் இருக்கு இல்லையா, அந்த மஜ்லிஸ் சம்பந்தமாக இமாம் அவங்க பேச வரல. மக்களுக்கு முன்னாடி உபதேசம் செய்கிறோம் இல்லையா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம் இல்லையா, அந்த திக்ர் மஜ்லிஸை பற்றி தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவங்க பேச வராங்க. உபதேசம் செய்யப்படுகின்ற அந்த மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மக்களுக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள், நிச்சயமாக முஃமின்களுக்கு இந்த உபதேசம் பலனளிக்கும் என்பதாக சொல்லுகிறான். அப்போ திக்ர் மஜ்லிஸ் அப்படிங்கிறது மார்க்கத்தில் போற்ற தகுந்த தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாகவே புரிகிறது. சரி, உபதேசம் செய்யப்படுகின்ற அந்த மஜ்லிஸை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுவன பூங்காக்களை நீங்கள் கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், சுவனத்தினுடைய பூங்காக்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திக்ருடைய சபைகள், அதாவது உபதேசம் செய்யப்படக்கூடிய சபைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, உபதேசம் செய்யப்படக்கூடிய அந்த சபைகள் மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு உலகத்தில் சுற்றி திரியக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லுபதேசம் செய்யப்படக்கூடிய அந்த சபைகளை காணும்போது நாம தேடி தெரிந்து கொண்டிருந்த அந்த சபைகள் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா மலக்குமார்களும் அந்த திக்ர் மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கக்கூடிய மக்களை சூழ்ந்து கொள்றாங்க. ஃபதுகுருல்லாஹ வதுகுரு அன்ஃபுஸக்கும். அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் அந்த மஜ்லிஸில் பங்கேற்கக்கூடியவர்களை பார்த்து சுப செய்தி சொல்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, திக்ர் மஜ்லிஸ்கள் மிகவும் சிறப்பானவை, நல்லுபதேசம் செய்யப்படக்கூடிய சபைகள் மிகவும் அவசியமானவை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரி, இதுதான் திக்ர் மஜ்லிஸினுடைய உண்மையான வடிவம். அதனுடைய உண்மையான வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு அது வெவ்வேறு வடிவங்களாக மாறி போய்விடுகிறது. அந்த மாறிப்போன வடிவங்களின் மூலமாக முழுமையான பலனை பெற முடியவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் டாபிக் தான். அதுக்கு கீழே தான் நாம் இதை கொண்டு வர்றோம். பெரும்பாலான உபதேசம் செய்யக்கூடியவர்கள் வழக்கமாக எதாக ஆக்கி கொண்டார்கள் என்று சொன்னால், கதைகள் சொல்வது, கவிதைகள் படிப்பது, மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை காவியங்களை வடிப்பது, பொழுதுபோக்கு அம்சங்களை பேசுவது, இவைகள் எல்லாம் திக்ர் மஜ்லிஸ்களினுடைய ஒரு கூறாகவே ஆக்கி கொண்டார்கள் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவங்க சொல்றாங்க. சரி, இதுல ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எது கூடும் எது கூடாது, எது சரி எது தவறு அப்படிங்கிறத வரிசையா சொல்ல வர்றாங்க. சரியா? இப்ப இருக்கக்கூடிய திக்ர் மஜ்லிஸ்கள் இருக்குது, அதை இமாம் அவங்க சொல்ல வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய திக்ர் மஜ்லிஸ்கள் சரியான வடிவத்துல தான் இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப ஷரியத்தை பத்தி பேசுறோம், அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், அவனுடைய அத்தாட்சிகளை பத்தி பேசுறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்களை சொல்றோம், அவர்களுடைய போதனைகளை சொல்றோம், மார்க்கத்தின் வழி நின்று வாழ்ந்தவர்களினுடைய நல்லோர்களுடைய உதாரணங்களை எடுத்து சொல்றோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய பயான் மஜ்லிஸ்கள் இருக்குது இல்லையா, திக்ர் மஜ்லிஸ்கள் இருக்குது இல்லையா, அது சரியான வடிவத்துல தான் இருக்கு. சரி, அப்ப இமாம் அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த சொன்னா நம்மளுக்கு நல்லா புரியும். என்ன அப்படின்னா, திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. சரியா? இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்னாடி இந்த திரைப்படங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாடகங்களாக இருந்துச்சு. ராஜா மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டிருப்பாரு,
வில்லன் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டிருப்பாரு, அமைச்சர் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டிருப்பாரு. ஒரு கதை இருக்கும். அந்த கதையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் வேடமிட்டு என்ன செய்வாங்க, அவங்க மக்களுக்கு முன்னாடி நடிச்சு காட்டுவாங்க. சரிங்களா? இது ஒரு நிலை இருந்துச்சு. அதுக்கு முந்தைய நிலை புத்தக வடிவில் என்ன செய்வாங்க, நாவல்கள் எழுதுவாங்க. நீங்க லிட்ரேச்சர் சம்பந்தமா படிச்சா தெரியும். 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் ஷேக்ஸ்பியர். இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, இதே மாதிரி ஒரு கற்பனை கதையை மையமாக வச்சு சில கேரக்டர் கொடுத்து புத்தகத்தில் எழுதுவாரு. அதை படிப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இந்த எழுத்து வடிவங்கள் இல்லாததுக்கு முன்னாடி உள்ள காலம் என்ன அப்படின்னு சொன்னா, கதைகள் அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்றது. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா? அந்த காலத்தை பத்தி தான் பேசுறாங்க. அந்த காலத்தை இமாம் அவங்க பேசினாலும் இப்ப உள்ள காலத்துல நாம எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய மூவிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கதை இருக்கும், வசனங்கள் இருக்கும், எதிகை முனை பேச்சுக்கள் இருக்கும், கவிதைகள் இருக்கும், பாடல்கள் இருக்கும், மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை காவியங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாம் இதே மாதிரி தான் அந்த நாடகங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு கட்டம். அவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை நோக்கமாக கொள்வார்கள். என்ன நோக்கம்? மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. மக்களுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த அமைப்புகளின் வழியாக மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்வது, உபதேசம் செய்வது என்பது சரியான வடிவமா அப்படிங்கறத தான் இமாம் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? அதுதான் திக்ரு அதுக்குங்கிறது தலைப்பு. தலைப்பு என்ன? மக்களுக்கு உபதேசம் செய்தல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனையுமே மக்களுக்கு நல்லது சொல்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனா இது சரியா அப்படிங்கிறது தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாதம். ஆரம்பத்துல கதை சொல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலோ, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்திலோ, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலோ கதைகளின் வழியாக மக்களுக்கு உபதேசம் செய்யும் முறை இல்லை. அதற்கு பிறகுதான் அது ஏற்படுத்தப்பட்டது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த கதைகளின் வடிவில் மக்களுக்கு எடுத்து சொல்வதை பிதஅத்தாகவே ஆரம்ப கால அறிஞர்கள் கருதினார்கள். முதலாவது ஆதாரம் ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த கதையை சொல்லக்கூடியவர் மட்டும் உள்ளே இல்லை என்று சொன்னால் நான் பள்ளியிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன் என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பள்ளிவாசல்ல இருந்தவங்க, அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பள்ளியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன் உள்ள இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த கதை சொல்லக்கூடியவர் உள்ள இல்லாம இருந்திருந்தா நான் உள்ள இருந்திருப்பேன். உள்ள ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அதான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கதை வழியாக மார்க்கத்தை போதிப்பதை சகாபாக்கள் வரவேற்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட மக்கள் கேட்கிறாங்க, கதை சொல்லக்கூடியவர்களுக்கு முன்னால் நாங்கள் அமரலாமா என்பதாக கேட்கிறாங்க. அப்ப இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட பிதஅத்வாதிகளுக்கு முன்னால் நீங்கள் முதுகை காட்டுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா என்ன? உட்காராதீங்க, எஞ்சி போயிருங்க அப்படின்னு சொல்லி இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இதன் மூலமாகவும் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, கதை சொல்லக்கூடியவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மூன்றாவது, இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்கள் கிட்ட நாட்டு நடப்பை பத்தி விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் புதிய செய்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மக்கள் சொல்றாங்க, கவர்னர் கதை சொல்பவர்களை தடுத்து விட்டார் என்பதாக சொல்றாங்க. அப்ப இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கதை சொல்லக்கூடியவர்களை தடுத்து விட்டார்கள், பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் வாயிலாக ஒரு விஷயம் விளங்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கதை சொல்லக்கூடியவர்களை நம்முடைய மூத்த அறிஞர்கள் புறக்கணிக்கவே செய்திருக்கிறார்கள். நான்காவதாக, மக்களில் அதிகம் பொய் சொல்லக்கூடியவர்கள் கதை சொல்லக்கூடியவர்களும் யாசகம் கேட்பவர்களுமே என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு சாரார். ஒன்னு கதை சொல்லக்கூடியவர்கள், இன்னொன்னு யாசகம் கேட்கக்கூடியவர்கள். இவர்கள் அதிகம் மக்களில் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப கதை சொல்லக்கூடியவங்க எல்லாத்தையுமே புறக்கணிச்சிடலாமா ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொன்னா இல்ல. அதுல சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அந்த விதிவிலக்கை இமாம் அவங்க சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பஸ்ரால இனிமே யாரும் பள்ளி வாசல்ல கதை சொல்லக்கூடாது என்பதாக அவர்கள் ஒரு பொது தடையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்தார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் தான் அனுமதி வழங்கப்பட்டது, மற்ற எல்லோருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்றவங்க மாதிரி பொய்யான கற்பனை கதைகளை சொல்றது இல்ல, மரணத்தை நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் மறுமையை நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் ஆன்மாக்களில் ஏற்படக்கூடிய குறைகளை சீர் செய்யக்கூடியவர்களாகவும்
உலக அற்ப இன்பங்களின் விஷயத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமகுல்லா அவர்கள் இருந்ததுனால அவர்களை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு தடை விதித்து விட்டார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமகுல்லா அவங்க கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அப்ப இதுலயே விதிவிலக்கு விளங்கிருச்சு இல்லையா? ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு அறிவு நிறைந்த சபையில் அமர்வது என்பது 1000 ரக்காத்துகள் தொழுவதை விடவும், 1000 நோயாளிகளின் நலம் விசாரிப்பதை விடவும், 1000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வதை விடவும் சிறந்தது என்பதாக ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதுவெல்லாம் விதிவிலக்கான மஜ்லிஸ்கள். அப்ப எதெல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னா, பொய்யான கதைகள் இல்லாமல், கற்பனை காவியங்கள் இல்லாமல், அல்லாஹ் ரசூலினுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய மஜ்லிஸ்கள் சிறந்தது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. சரி, இப்ப இமாம் கஸாலி ரஹிமகுல்லா அவங்க கதை சொல்ற மஜ்லிஸுக்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்றதை விட அதிகமாக தங்களுடைய கற்பனை காவியங்களை சொல்லக்கூடியவர்களாக பிந்தையவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா, நபிமார்களுடைய வரலாறு சொல்றது, குர்ஆன்ல இருக்கக்கூடிய சரித்திர குறிப்புகளை எடுத்து சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சஹீஹான ஹதீஸ்களை எடுத்து சொல்றது, இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப தேவை. இதை நம்ம செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவங்க சொன்ன ஒரு செய்தியை சொல்றாங்க. உண்மையான கதை சொல்பவர் மக்களுக்கு மிகவும் பலனுள்ளவர் என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க. மக்களால் புரிந்து கொள்ள முடியாத குழப்பமான விஷயங்களையோ, பொய்யான கதைகளையோ, தவறான கருத்துக்களையோ சொல்லக்கூடிய மஜ்லிஸை நான் வெறுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கதைகளின் மூலமாக பாவிகள் கூட தன்னுடைய நிலையை நியாயப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழி பிறந்து விடுகிறது என்பதாக சொல்றான். தப்பு செய்யக்கூடிய ஒருத்தர், பாவம் செய்யக்கூடிய ஒருத்தர், நான் செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு இது போன்ற தவறான கூற்றுக்களும் பொய்யான கதைகளும் வழிவகுத்து விடுகிறது. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய சரித்திரங்களில் இது போன்ற பாவிகளுக்கான ஆதாரம் கிடைக்காது என்பதாக சொல்றாங்க. இல்லையா? இப்போ நம்ம இப்படி கூட எடுத்துக்கோமே, இன்னைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் வருது. எல்லா திரைப்படங்களின் வாயிலாகவும் நல்லதை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. படத்தை பார்க்கும்போது நல்ல உபதேசம் சொல்ற மாதிரி தான் தெரியுது. எங்கேயாச்சும் குற்றம் குறைஞ்சிருக்கா? குற்றங்கள் அதிகரித்து கொண்டே தான் போகுது. கற்பனையான ஒரு கதையை சொல்றதின் மூலமாக நீ நல்லது சொன்னாலும் சரி, பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மனோ ஆசைகளை தூண்டி அவர்களை வழிகெடுக்கவே அது வழிவகை செய்யுமே தவிர அவர்களை நேரான வழியில் அதால் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. இப்ப நிதர்சன உண்மையா நாம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு வரோம். எத்தனையோ திரைப்படங்கள் வருது, நல்ல நல்ல கதைகளை சொல்றாங்க. அந்த கதையின் வாயிலாக நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மன ஆசைகள் தூண்டப்படுகிறது, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. ஆக இமாம் அவங்க சொல்றாங்க, சில நன்மையான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு பொய்யான கதைகளை சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பொய்யான கதைகளை சொல்வதே ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்களில் ஒன்றுதான். சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு குர்ஆனும் ஹதீஸும் போதுமானவையே. நல்ல விஷயத்தை சொல்வதற்கு பொய்யான கதைகள் தேவையில்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. எவ்வளவு அழுத்தமான ஒரு வாதம் பாருங்க. சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு குர்ஆனும் ஹதீஸும் போதுமானவையே, பொய்யான கதைகள் தேவையில்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அடுத்து சஜா அப்படின்னு சொல்லி ஒரு வகை, எதுகை முனையில பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இலக்கிய நடையில பேசுறது. அப்ப இந்த மாதிரி எதுகை முனையில பேசுறது, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகன் உமர், அவர் தன்னுடைய தந்தையிட்ட ஒரு உதவி கேட்டு வர்றார். உதவி கேட்டு வர்றவரு இலக்கிய நடையில பேசுறாரு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்ப பேசுற பத்தி அந்த இலக்கிய நடையில இப்படி பேசுறதுனாலதான் உன்னை நான் வெறுக்கிறேன். இப்படி பேசுறதுக்கு நீ தௌபா செஞ்சுட்டு வர்ற வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட சொன்னாங்க, யார் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இந்த மார்க்கத்தையும் ரொம்ப உயர்வாக போற்றி புகழ்ந்த சிறந்த கவிஞர், மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வசன நடையில பேசுற விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு என்பதாக 3 முறை சொன்னார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ல வராங்க. ஒரு சிசுவினுடைய விஷயத்தில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இழப்பை ஏற்படுத்தியவனோடு பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது அவர் சொல்லுகிறார், யார் உண்ணவும் இல்லையோ, யார் பருகவும் இல்லையோ, யார் கத்தவும் இல்லையோ, யார் அழுகவும் இல்லையோ,
அவருக்கு நான் ஏன் இழப்பீடு தர வேண்டும் என்று எதுகை முனையில பேசுறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேஸை விட்டுட்டு இப்படி பேசுறத கண்டிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, இந்த இலக்கிய நடையில பேசுறேன் அப்படின்னு சொல்லி செயற்கை வடிவில் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த செயற்கை வடிவத்துல பேசுறத மார்க்கம் வெறுக்கவே செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை கொண்டு வர்றாங்க. திரைப்படத்துலலாம் செயற்கை வடிவத்துல தான் பேசுவாங்க இல்லையா, அது என்ன இயல்பாக பேசுறது கிடையாது. ஏற்கனவே ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி மனப்பாடம் பண்ண வச்சு செயற்கையான பேச்சுக்களை தான் அங்க பேசுவாங்களே தவிர யதார்த்தமான பேச்சுக்கள் கிடையாது. அப்ப அந்த செயற்கை வடிவத்தில் பேசுவதை மார்க்கம் விரும்பவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிரச்சாரங்களில் கவிதை நடையை அதிகம் பயன்படுத்துவதை மார்க்கம் வெறுக்கவே செய்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், அஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன் அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன். கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிவதை நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது கவிதை போக்குறது இதெல்லாம் பொழுதுபோக்கு சிந்தனையை மேலோங்க செய்யுமே தவிர அச்சத்தை ஏற்படுத்தாது என்கின்ற அடிப்படையில இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த வசனத்தை கொண்டு வர்றாங்க. அடுத்த வசனத்தை கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா அல்லம்னாஹு ஷிஅர ஒமா யம்பகி லஹ். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதையை கற்றுத்தரவில்லை, ஏனென்றால் அது அவர்களுக்கு தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை போதிப்பதற்கு கவிதை வடிவம் தேவையில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனால கவிதை வடிவத்தை பேசுவது, இலக்கிய நடையை பேசுவது, வசன நடையில் உபதேசம் செய்வது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்கது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இந்த கவிதையை உள்ளே சேர்ப்பதின் மூலமாக, கற்பனை காவியங்களை உள்ளே சேர்ப்பதின் மூலமாக காதல், வர்ணனை, காமம், பேராசை, பெருமை போன்ற அழுக்கான எண்ணங்கள் தான் குடிகொள்ளுமே தவிர அதன் மூலமாக சத்தியத்தை நிலைநாட்டுவது என்பது சாத்தியமில்லை என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இந்த பெரியார் தாசன் சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க இல்லையா, டாக்டர் அப்துல்லா, அவங்க சொல்றாங்க, அவங்க படத்துல நடிச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் படத்துல நடிச்சிருக்கேன், ஆனா நான் ஒரு படத்தையும் பார்த்ததில்லை. ஏன் அப்படின்னா, இந்த திரைப்படங்கள் மனச்சிதைவை ஏற்படுத்தும் என்பதாக சொல்றார். இயல்பான வாழ்க்கையை ஒரு செயற்கை முறை வாழ்க்கைக்கு அது மாற்றும் என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பிளவுகளுக்கும் நாடகம் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்து அழுத்தமாக பேசப்படுறத பார்க்கிறோம். அதை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சத்தியத்தை சொல்வதற்கு இப்படி கற்பனை கதைகள் தேவையில்லை, குர்ஆனும் ஹதீஸும் போதுமானது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அழகாக சொல்றாங்க. இன்ன மின ஷிஅரி லஹிக்மத்துன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது கவிதையில் ஞானம் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த கவிதை இருக்கிறது முழுக்க முழுக்க உண்மையை கொண்ட கவிதையாகும். இந்த கவிதையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞானம் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இன்ன மின ஷிஅரி லஹிக்மத்துன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த கவிதை உண்மையை கொண்ட கவிதை, சத்தியத்தை கொண்ட கவிதையை தவிர கற்பனை காவியங்களை கொண்ட கவிதை அல்ல என்பதாக சொல்றாங்க. சஜா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இலக்கிய நடை, கவிதை வடிவம், இவைகளை மார்க்கம் விரும்பவில்லை. ஆனால் அதில் உண்மையும் சத்தியமும் இருக்கும் பட்சத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக சொல்றான். அடுத்து ஷதஹ் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவம். இந்த ஷதஹ் முறையை பத்தி இமாம் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஷதஹ் முறையில் பேசுவது, புரிந்து கொள்வது என்பது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சூஃபியாக்களுக்கு தான் சாத்தியம். பாமர மக்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால இந்த அமைப்புல பேசுறத தவிர்ப்பதே சிறந்தது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு 10 பேர் கொண்ட ஒரு சபையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. பெரிய கூட்டம் வந்த உடனே ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பேச்சை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு விளக்கம் கேட்கும் போது ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, இதை புரிஞ்சிக்க முடியாது என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல பாப் இப்னு சாலிம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து சிலர் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பார்த்து, எங்களுக்கு உபதேசம் செய்யுங்க, உங்களுடைய சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள் இல்ல, என்னுடைய தோழர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இன்னும் விளக்கம் அதிகமாக உள்ளவங்க, சில சிறப்பு தன்மைகள் வாய்ந்தவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி உபதேசம் செய்யறத மறுத்துட்டாங்க என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதாவது ஆழமான கருத்துக்கள் கொண்ட சில விஷயங்களை பொதுமக்களுக்கு முன்னாடி பேசினா அவங்க குழம்பி போயிருவாங்க அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. கல்லிமுன்னாஸ அலா கத்ரி உகூலிஹிம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதாவது யாருக்கு எவ்வளவு விளக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு நகைச்சுவையா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இமாம் பேசிக்கிட்டு இருந்தானா,
தலப்பா கட்டுறதனுடைய சுண்ணத்துகளை பேசினாரா? தலப்பா கட்டுறதனுடைய சுண்ணத்தை ரொம்ப ஆழமா பேசினோன்னா உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்ணாரு, அப்பா தலப்பா கட்டுறது இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குதா, இவ்வளவு சிறந்த சுண்ணத்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவர்கிட்ட தலப்பா இல்ல. என்ன பண்ணியிருந்தாராம், கட்டியிருந்த வேட்டியை உருவி தலப்பா மாதிரி மடிச்சு கட்டிக்கிட்டு வெளியே போயிட்டாராம். தலப்பா கட்டுறது சுண்ணத்துன்றது விளங்கிருச்சு, ஆனா வேட்டி கட்டுறது ஃபர்துன்றது விளங்காததுனால வேட்டியை கழட்டி தலப்பாவா கட்டிக்கிட்டு போயிட்டாராம், சுண்ணத்தை ஃபாலோ பண்றேன்னு. இதெல்லாம் நடந்துரும், இது நடக்குது நிறைய. அதனாலதான் கல்லி முன்னாச அலா கதிரி அகூலிஹிம், யாருக்கு எவ்வளவு விளக்கம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில ஷத்தஹ வந்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்ல வராங்க. ஷத்தஹ் அதுல வந்து 2 வகை இருக்குது. அதுல ஒரு வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்ட விஷயம், பாமரர்களுக்கு புரியாத விஷயம். இது முதலாவது வகை. அதைத்தான் இப்ப நம்ம பார்த்தோம். அதுல வந்து அபு யஸீத் அல் புஸ்தாமி ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நானே சுபஹானாக இருக்கிறேன், நானே இறை வடிவமாக இருக்கிறேன் என்பதாக அவங்க சொன்னாங்க. ஆனா அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லா அவங்க அப்படி சொல்லல. அப்படி சொன்னதாக சொல்லக்கூடிய தவறு ஒன்று பொய்யாக இருக்கலாம், அல்லது அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லா அவங்க இன்னி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல அவனை பத்தி, அந்த வசனத்தை இவர்கள் ஓதி இருக்க பொதுமக்கள் அதை தன்னைத்தான் சொல்கிறார்கள் என்பதாக தவறாக விளங்கி கொண்டிருக்கலாம் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அப்போ எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் பேச முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் இதை கொண்டு வராங்க. அதனால சில விஷயங்களை பொதுமக்களுக்கு முன்னாடி பேச முடியாது என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? ஷத்தாஹினுடைய 2வது வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பேசக்கூடியவருக்கு புரிந்திருக்கும், ஆனால் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் மார்க்கத்தை எடுத்து சொன்னால் அதுவும் தவறான புரிதலையே வெளிப்படுத்தும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. எடுத்து சொல்ல தெரியாதவர் புரிஞ்சதை சொல்ல ட்ரை பண்ணா என்ன ஆகும், கேட்கக்கூடியவங்க குழம்பி போயிருவாங்களா இல்லையா? இது 2வது வகை. இப்படிப்பட்ட அமைப்பிலான பேச்சும் தவிர்க்கப்பட வேண்டியதே என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஒரு கூட்டத்தாரிடம் நீங்கள் பேசினால் அவர்களின் அறிவிற்கு எட்டாத விஷயங்களை நீங்கள் பேச வேண்டாம், அப்படி நீங்கள் பேசினால் அக்கூட்டத்தாரை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், மக்களுக்கு புரியும்படியான விஷயங்களை பேசுங்கள், புரியாத விஷயங்களை பேசி அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் பொய்யாக்க விரும்புகிறீர்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட இன்னொரு ஹதீஸ். இன்னொரு செய்தி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஞானத்தை தகுதியற்றவர்களிடத்தில் பேசாதீர்கள், அவ்வாறு நீங்கள் பேசுவது ஞானத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய அநீதம். தகுதி உள்ளவர்களிடத்திலிருந்து ஞானத்தை தட்டி பறிக்காதீர்கள், அவ்வாறு நீங்கள் செய்வது அவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதம் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. ஆக இந்த ஷத்தஹ்ல 2 வகை. ஒரு வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சில விஷயங்கள் மக்களுக்கு புரியாது, மக்களுக்கு புரியாத விஷயங்களை பேசக்கூடாது. 2வது வகை அது என்னன்னா, பேசுறவருக்கே புரியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்க பேசாதீங்க. அதாவது அதுல ஒரு வரி அழகா எழுதியிருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க்கத்தை அழகாக புரிந்து அழகாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவரே மார்க்கத்தை போதிக்கக்கூடிய காரியத்தை செய்யட்டும். மார்க்கத்தை தெரியாதவங்க மார்க்கத்தை பேசாதீங்கன்னு சொல்றாங்க. மார்க்கத்தை நீங்க ஃபாலோ பண்றதோட நிப்பாட்டிக்கிங்க. மார்க்கத்தினுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளாதவர்கள் மார்க்கத்தை போதிக்க கூடாது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு ஹதீஸை தப்பா கூட சில பேர் விளங்கிக்கிட்டு பேசுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தெரிஞ்சதை எடுத்து சொல்றது தானே சரி அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு அல்ஹம்து சூராவுக்கு கூட அர்த்தம் வைக்க தெரியாது, ஆனா மார்க்கத்தை வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மார்க்கம் தெரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 2 வகையாக பிரிச்சு சொல்றாங்க. ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, தற்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் 4 வகையாக இந்த திக்ர் வ தத்கீரை மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கதைகளாக மாற்றிக்கொண்டார்கள், கவிதைகளாக மாற்றிக்கொண்டார்கள், கற்பனைகளாக மாற்றிக்கொண்டார்கள், பொழுதுபோக்கு சாதனமாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு 4 சொன்னாங்க இல்லையா. இதுல 3 பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டோம். அந்த 3 என்னன்னா, கதைகளை இப்படிலாம் கொண்டு வரக்கூடாதுங்கிறத பார்த்துட்டோம், கவிதைகள் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்துட்டோம், கற்பனையான கதைகள் அதாவது பொய்யான கதைகள் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்கு, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை நம்ம வந்து பார்க்கலாம். ஆக ஒரு விஷயத்தை நம்ம விளங்குறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க்கத்தை போதிப்பதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கற்பதாக இருந்தாலும் சரி, அது முறையான இடத்தில் முறையான நபர்களிடத்திலிருந்து கற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றான். மார்க்க ஞானம் இருக்காது, ஆனா அழகாக பேசக்கூடிய கவிதை திறன் படைத்தவர் இருப்பார், மொழி வளம் படைத்தவர் இருப்பார், அவரெல்லாம் மார்க்கத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றான். உனக்கு கவிதை தெரியுதா, அது வேற, மொழி வளம் இருக்கா, அது வேற, அதை வச்சுக்கிட்டு மார்க்கத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு குர்ஆனும் ஹதீஸும் போதுமானது, கற்பனை கதைகளும் பொய்யான விஷயங்களும் தேவையில்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரொம்ப அழகாக சொல்றாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். حبيب الله رسول الله إمام المرسلين